ஹாய் சொன்னங்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்க வீட்டில் எனக்கே ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பர்மிஷனே கிடையாது. அந்த இடத்துக்கு தான் இப்போ போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அந்த இடம் வேற எதுவும் இல்லைங்க, எங்க வீட்டு கிச்சன் தான். வாங்க உள்ள போகலாம். வீட்டு கிச்சனே இப்போதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரேன். புதுசாக வந்திருக்கிறேன். ஏன்னா எங்கள் ஒய்ஃப் வெளியில் கடைக்கு போயிருக்காங்க. அதனால இப்போ வந்து காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் நான் சுற்றி காட்டுறேன். எல்லாத்தையும் நீங்களே பார்த்துருங்க. நானே இதை பற்றி சுற்றி பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்வ வாட்டர் வந்தேங்க. 3 வருஷம் ஆச்சுங்க. மறுபடியும் நான் உள்ளே வரலைங்க. இப்போதான் வந்தேங்க. பாத்திரம்லாம் எதுவும் நீட்டா விளக்கி வச்சிருக்கிறா பாருங்களேன். இங்க பாருங்களேன், இது எல்லாமே கடையில வாங்கினாங்க. நான் எதுக்குன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தேன். பட் வாங்கி எவ்வளவு அழகா ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். இதுல வச்சு பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. எல்லாம் கீழே அங்கேயும் கஜா மஜா வச்சிருப்பாங்க. எவ்வளவு நீட்டா சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்களேன். எல்லாம் கிளீன் பண்ணி நீட்டா வச்சிருக்கிறாங்க. நம்ம ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவங்க நீட்டா வச்சிருக்கிறாங்க. ஓ, பாருங்களேன், டப்பாலாம் பாருங்க எப்படி அடுக்கி வச்சிருக்காங்க. லைனா சின்ன சின்ன டப்பாலாம் வாங்கினாங்க. எல்லாம் நீட்டா பருப்பு வகைகள் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல. ஏதோ மஞ்சத்தூள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். அதே மாதிரி இது பாருங்க, இது ரோல் வாங்கினாங்க. சரி, ஏதோ சும்மா இருக்குன்னு வாங்கலாம்னு பார்த்தேன். சக்கரை, மல்லித்தூள், மஞ்சத்தூள்னு எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. மேக்சிமம் என் ஒய்ஃபுக்கு வந்து கண்ணாடி பாட்டில்ஸ் தான் அதிகமாக பிடிக்கும். கண்ணாடி பாட்டில்ஸ் தான் மேக்சிமம் வாங்கி பீங்காலாம் வாங்கி வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சு இதில் தான் அவங்க சமைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஓ, பாருங்களேன், இது நாங்கள் 2 பேரும் கடையில் போய் வாங்கினோம். பட் இது வெறும் இதாக தான் ஒயிட் கலர்ல தான் இருக்கும். இது வந்து அங்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காது. இவங்களே கண்ணு மூக்கெல்லாம் வளைஞ்சி அவ்வளோ சூப்பரா பார்க்குறது, அப்படி கிளாஸா சூப்பரா வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா. அப்படி இங்க பாருங்க, வாவ், பிளான்ட். ஓ, இதுல ஒரே ஒரு விஷயம் தாங்க இருக்கு. பாட்டில் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அது எது கேட்டிருந்தாங்க தெரியல. பட் வாங்கி கொடுத்தேன். பாருங்க, பிளான்ட் வந்து இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குது. சின்னூண்டு இருந்துச்சு. கற்பூரவள்ளி செடி. இதெல்லாம் வாங்கி நீங்களும் வீட்டுல வளருங்க. குழந்தைங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, கற்பூர செடி எல்லாம் சாப்பிட்டாக்கா சளி போகும். இதெல்லாம் வாங்கி நீங்களும் வளருங்க. இதில் ஒண்ணு வாயில போட்டு செய்யலாம். பரவாயில்ல, இதெல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. சூப்பரு. இது பாருங்களேன், சே, டீ கப்பு. டீ கப்பை வந்து 2 பக்கம் வச்சு எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. நிறைய டேலண்ட் இருக்குது என் ஒய்ஃபுக்கு. பட் உள்ள வந்தாதான் தெரியும். கரெக்டா எடுத்த இடத்துல அந்த பொருள் அங்கங்கேயே வச்சுட்டு போயிடுவோம். பாட்டில் எல்லாமே பீங்கா பாட்டிலாம் இருக்கு. எல்லாம் நீட்டா அடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஓகே, எல்லாமே சூப்பரா இருக்குது கிச்சனு. என்ன சார் புதுசா கிச்சனுக்குள்ளலாம் வந்திருக்கீங்க? அம்மா கிட்ட சொல்லட்டுமா? அம்மாட்டெல்லாம் சொல்லிடாதம்மா. அப்பாவை நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரமா. அப்படின்னு ஒரு கண்டிஷன். அப்படின்னா நீங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். சரிம்மா, நான் வாங்கி கொடுத்துறேன். அம்மாட்ட சொல்லாத. பாருங்க சொன்னங்களே, ஒரு 5 நிமிஷம் வீடியோவுக்கு என் ஒய்ஃபுக்கு பாருங்க ஸ்டைல் வச்சுட்டு போயிருக்கிறான். அது ஒடியாந்து பார்த்துட்டு எப்படி கேட்டுட்டு போகுது பாருங்க, ஐஸ்கிரீம் வேணும். இப்படி எல்லாம் லஞ்சம் வாங்குது என் பொண்ணு. என்ன பண்றது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே கிச்சனுக்குள்ள என் ஒய்ஃப் விட மாட்டா. அந்த சிங்கத்தின் குகைக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சுத்தி காட்டியிருக்கிறேன். எல்லாமே பாருங்க. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன்னு. இது ஓவரால் ரிவ்யூ அப்படியே நீங்க பார்த்துக்கோங்க. எங்களோட கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொந்தங்களே.